மகிழ்ச்சியான மதிய வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் 7, 2026 என்னுடைய மக பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ காலேஜில் ஏலகிரி மலையில் என்சிஸ் கேம்ப் வந்தாங்க. சரி, அவங்கள வெறுங்கையோடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உலக சுற்றுச்சூழல் தினைக்கே நான் வந்து கொடுத்தாச்சு 5ஆம் தேதி. ஸோ அதை வந்து நேற்று வந்து மரக்கன்று வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 3 மரம் தேவையானது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நேற்றே குழி டூல்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே வந்து கேட்குறதுக்கு யாருக்கிட்ட கேட்கணும்னு சொல்லி யோசனை பண்ணேன். சரி, இங்கே அனுமதி கொடுத்தாங்க. அவ்வளோ இங்கே இருக்கிற நான் பார்க்குற ஒவ்வொரு நாளும் நம்ம ஊர்லேருந்து நாவல் இலுப்பை எல்லாம் வச்சுன்னு இருக்கேன். நேற்று இலுப்பை வச்சு 2 நாவல் மரம் வைக்கிறோம். என்னுடைய கவிப்பிரியன் வந்திருக்கான். உண்மையிலே மகிழ்ச்சி. நாம் இந்த பூமியை விட்டு போனாலும் இந்த இயற்கை நல்லாயிருக்கும். இந்த மரத்து மூலியமாக பார்த்திங்கன்னா பழம் வந்து பல விதைகள் இங்கே இந்த பக்கம் அப்படியே மழை வந்து அடிச்சுன்னு போகும். கீழே பல 100 விதைகள் வரும் பழங்கள். இது நாவல் மரம். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது என்னது பேர் சுகருக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க பாருங்கள். 1/4 கிலோ 50 ரூபா, 1 கிலோ 200 ரூபா. இந்த ஒரு மரத்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 கிலோ கிட்ட வரும். இதெல்லாம் ஒட்டு செடி. ஒரு வருஷத்துக்கு 300 கிலோனா போட்டுங்க கணக்கு எத்தனை வருஷம் இருக்கும். ஸோ அதில் அந்த 300 கிலோ இல்லை, ஒரே 300 பழம் வந்தால் கூட ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு மரங்கள். சரிங்களா? ஒரு நெல்லை விதைச்சா எப்படி கொத்து கொத்த நெல்மணி வருதோ அது போல் இந்த மரத்தில் பல வருடம் பழங்கள் வரும். அது கீழே விழுந்து இந்த வழியாக மலையிலையும் அங்கங்கே போகும். அதே மாதிரி பழங்களை வந்து காகம் பறவைகளை வந்து சாப்பிட்டு எடுத்து போய் எச்சமாக போட்டு கழிக்கும்போது அது அங்கே வளரும். இது சாதாரண விஷயம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 2.5 லட்சம் 2.5 லட்சம் கிட்ட வச்சுனே இருக்கோம். மாவட்ட கலெக்டர் என்னுடைய அன்பு சகோதரி சிவசுந்தரவல்லி 30/5/2026 அன்றைக்கி வந்தாங்க. எங்கள் ஊருக்கு முதல் முறையாக எங்கள் ஊர் ஜெய்பீம் நகருக்கு இது வரைக்கும் இந்த சுதந்திரம் அணிச்சிருந்ததுலேருந்து கலெக்டர் வந்ததே கிடையாது. முதல் முறையாக எங்கள் ஊரில் வந்து அவங்க வச்ச மரக்கன்று இருக்குது. அந்த அன்பு சகோதரி இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிறதுனால குழந்தை பெக்க போயிருக்காங்க. என்னுடைய தங்கைக்காக இந்த பதிவு. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உங்களைப் போல இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு பிள்ளையாக, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல பெற்று எடுத்து வாங்க. எங்கள் ஊர் திருப்பத்தூர் உங்களை வரவேற்கிறது. முடிந்த அளவு நாங்கள் உங்கள் அட்ரஸ் எனக்கு தெரியாது, கேட்டு நேரடியாக நாங்கள் வருவோம். நீங்கள் வந்து கலந்து கொண்ட புகைப்படம் அனுப்பி வைக்கிறேன். எல்லா வளமும் பெற்று மறுபடியும் சொல்கிறேன், எங்களது இந்த இயற்கை சாட்சியாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜெய்பீம் நகர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டி கூறுவது உங்கள் டாக்டர் ராஜா, சமூக ஆர்வலர். பை பை. மரம் வச்சிடுறேன்.